அவன் அமெரிக்காவுக்கு போகணும், லண்டனுக்கு போகணும்னு ஆசைப்படுவான். நீ நானும் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கோம். ஏய், அந்த பாபுங்கிற ஆளை நம்ம பார்த்தது கூட இல்ல, எப்படி கண்டுபிடிக்க போற? அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா மட்ராஸுக்கு இருக்கிற மாதிரி 40 லட்சம் பேரா இருக்காங்க. கற்பழித்த கேஸ்ல 7 வருஷம் தண்டனை வாங்கின பாபு யாரும் கேட்டா இவனா சொல்லிட போறான். நீ கவலையப்படாது, நாளைக்கு காலையில நாம அவனை சந்திக்க போறோம். நாளைக்கு காலையிலயா? என்னமோ பேசி வச்சு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ண மாதிரி அவ்வளவு நிச்சயமா சொல்றேன். பின்ன இது நான் பாட்டா ஜெயில நினைச்சியா? காலையில ஒரு பொது இடத்துக்கு எல்லாரையும் தொடர்ந்து விடுவாங்க. ஆமாமா, இல்லாட்டா நாளை போடும். காலையில தான் திறந்து விடுவாங்களா? தேங்க்யூ சார். போலீஸ்ல மாட்ட விட்டாரு சென்ட் கமலா. சும்மா விட மாட்டேன் அவனை. நான் கீ 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 கீன்னு கீசல. என் பேர் விஜய் இல்ல. என்னங்க இங்க கொண்டு நம்மள மாட்ட விட்டாங்க. என்னடா சொல்ற? சப்போர்ட் பண்ற? அப்புறம் என்னங்கிற? அப்புறம் என்னங்கிற? முண்டோ அப்புறம் என்ன கீசிடுவே நீ? என்ன மசாலா பண்ணுவே நீ? என்ன சீவிடுவே நீ? நான் வந்து போலாம். நீ ஏற்கனவே பாத்ரூம் சரியில்லை. ஒண்ணு விட மாட்டேன். எல்லா சண்டையில் நீயே ஜெயிச்சா அப்படி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுறா. சரி அடிச்சுக்கோ. இது லீப். வேண்டடா வேண்டடா வேண்டடா. ஒரு பொண்ணை பை வாங்காதான கேக்குறா? என்ன அந்த சென்ட் கமலா உனக்கு அக்காவா தங்கச்சியா? எனக்கு தாய் கூடமே சகோதரி தான்டா. எல்லாருமே சகோதரிகளா? ஒரு 7-8 பேர் தவிர இதெல்லாம் அடிக்க விட மாட்டான். நீ சரியில்லை. நீ இல்லடா. ஏன் அவனை துரத்து அடிக்க? என்ன தகராறு? விஷயத்த சொல்லுங்கடா. நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன் சார். சார், இவன் ஒரு பொண்ணை கருப்பாயிச்சான். அதுக்கு நான் காவல் காத்தேன். அதை பார்த்த ஒரு 3வது பொம்பளை போலீஸை கூப்பிட்டா. இப்ப அந்த பொம்பளை அவன் பழி வாங்கணும்ன்ற சார். இது நியாயமா சார்? சார், விஷயம் இதான் சார். நான் இப்ப உள்ள இருக்கேன். இது காரணம் அந்த பொம்பளை தானே சார். அவளை பழி வாங்கலாமா வேண்டாமா சார்? பழி வாங்க கூடாது சார். சார் கூடாது. காட்டி கொடுத்த சும்மா விடலாமா சார்? என்னடா காட்டி கொடுத்தா? நீ செய்யலாம காட்டி கொடுக்க கூடாது. காட்டி கொடுத்தவங்களே பழி வாங்கித்தாண்டா. இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. அண்ணே, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா, இதே மாதிரி நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்னையும் இப்படித்தான் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். நான் இங்க தண்டனை அனுபவிக்கிறேன். பதிலுக்கு அவன் என் தம்பிங்க கிட்ட தண்டனை அனுபவிக்கிறான். உங்க தம்பிங்க என்ன ஜெயில் வார்டன் சார்? முட்டாள். பெரிய ஹோட்டல் சொந்தக்காரங்களா நாங்க. விஸ்வநாதன் ஒருத்தன் நான் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறத பாத்துட்டான். கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொல்லி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். என் தம்பிங்க சும்மா விடல. என் வீட்டிலேயே ஒரு தனி ஜெயில் ஏற்படுத்தி அதுல அடைச்சி வச்சிருக்காங்க. தனி ஜெயிலா? ஆமா, அது மட்டும் இல்ல. அவன் பொண்டாட்டியை கூட்டு வந்து அவ புருஷப்படுற சித்திரவதைகளை காட்டி அதை வெளியே சொன்னா அவ தாலியும் குங்குமமும் பறி போயிடும்னு பயமுறுத்தமிச்சுட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு வாய் திறந்து பேசவே மறந்துட்டா. பாம்பு கிடைச்சா கூட அம்மான்னு கத்த மாட்டான். அம்மா, ஏங்க உங்க தம்பிங்க இப்ப எங்க இருக்காங்க? மகாபலிபுரம் போற வழியில ஹோட்டல் ஹைவியூ நடத்துறாங்க. சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு தான். ஆனா உண்மையான தொழில் ஹைவேஸ்ல கொள்ளை அடிக்கிறதா. நீங்க தான் கலந்துக்க முடியாம இங்க மாட்டிட்டு இருக்கீங்க. பெரோலுக்கு அப்ளை பண்றீங்க. தம்பி, நீ கவலைப்படாத. சும்மா பழி வாங்கு. பழி வாங்கத்தான் போறேன்.
செல்வி செல்வி வேண்டாம் செல்வி செல்வி என்னடி புருஷன் படுற கஷ்டத்தை பார்த்து மனசு உருகுதோ? இப்படி தானே எங்க அண்ணன் படுற கஷ்டத்தை நினைச்சு எங்க மனசு வேதனைப்பட்டு. எங்க என்ன சித்திரவதை பண்றீங்க? கோர்ட்ல உண்மையை தரங்க சொன்னேன். என்னடா பெரிய உண்மையை சொல்லிட்ட. சில நேரத்துல உண்மை நரகத்தை விட கொடுமையா இருக்குங்கிறது நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த தண்டனை வாரத்துக்கு ஒரு நாள் இங்க வர்றதுக்கும் உன் புருஷனுக்கு சோறு போடுறதுக்கு நாங்க ஏன் வச்சிருக்கோம் தெரியுமா? எந்த காரணத்தை கொண்டு நீ வாயை திறக்க கூடாது நாங்க போட்ட உத்தரவ நீ இதுவரைக்கும் மீறல. அதனாலதான் நாங்க கேஸ விட்ரா பண்ணிக்கிறோம். அந்த பையனுங்களை விட்டுருங்க. இதோ ரிலீஸ் ஆர்டர். எனக்கு போன் வந்தது. அவங்களை கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க செய்யறது மடத்தனம் முட்டாள்தனம் நான்சென்ஸ். உன்னை கற்பழிக்க வந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன வேணாலும் ஆகட்டுமே. I don't care. I care. சார் நீங்களே சொல்லுங்க. இந்த வழக்கு நாளைக்கு கோர்ட்டுக்கு போச்சுன்னா மறுநாள் பத்திரிகையில வரும். ஒவ்வொருத்தரும் பத்திரிகை எடுத்து போய் பாத்ரூம்ல படிப்பான். அதுக்கப்புறம் எவன் சார் இந்த பொண்ணை கட்டிப்பான்? கட்டி கட்டி போறா சார். இந்த மாதிரி பயந்து சமூக துரோகிகளை வெளியில விட்டுட்டா நாடே குட்டிச்சோரா போச்சு. நாட்டை பத்தி பேசுறதுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சார் வயசாச்சு? இந்த பொண்ணை பத்தியே இந்த பொண்ணு பேசட்டும். Sir, this is set of old people with rotten ideas, sir. நம்ம ஓல்டு பீப்புளா சார்? உங்களதான் சொல்றாங்க. ஒரு பெற்ற தகப்பன் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகலன்னா அவன் எப்படி துடிப்பான்னு உங்களுக்கு தெரியாத? எனக்கு 3 பொண்ணுங்க. அதுங்களுக்கு கல்யாணம் காட்சி வராதான் நான் ஏங்கிட்டு இருக்கேன். என் அப்பா சொல்றபடி கேளுமா. கெட்ட பேர் வாங்கிக்காத. ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. அந்த கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுங்க. என்ன வயசு? எனக்கு 25, அவனுக்கு 26. உங்க வீட்டுல மூத்தது 24, அடுத்தது 23, கடைசிது 22. மோகன பவன சுமனா. எனக்கு 2, அவனுக்கு 1. ஓகேயா? அவங்களே தான் சார் இவங்க. அன்னைக்கு உள்ள போனாங்க, இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. அவங்களே டாக்குமெண்ட்ல கைது பண்ண போறாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜா?